இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தினேஷும் கிளாஸ்மேட்டு ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து சபதம் எடுக்கிறோம். தினேஷ்க்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. நான் சின்ன வயசுல இருக்கிறதால இந்த மோட்டிவேஷன் டிமோட்டிவேஷன் எல்லாம் தெரியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, அதெல்லாம் வேணாம்டா, உன்னால பண்ண முடியாதுடா, வேஸ்ட்டா நீ அப்படின்னு சொல்லி அவனை டிமோட்டிவேட் பண்ணிட்டேன். ஆனா தினேஷ், ஒரு நாள் நீ என்ன பார்ப்ப, நான் அடையாளமே தெரியாத மாதிரி உன் முன்னாடி வந்து நிப்பேன், வளர்ந்துருப்பேன் பாக்குறியா அப்படின்னு சொன்னான். சேலஞ்சரா அப்படின்னு சொல்லி நானும் அவன் கிட்ட சேலஞ்சு விட்டேன். 3 நாள் முன்னாடி திடீர்னு ஒருத்தன் என் பக்கத்துல தோல் மேல கைய போட்டு வந்து நிக்கிறான். நீ யாருன்னு தெரியல, யாருங்க நீங்க அப்படின்னு கேக்குறேன். நான்டா மச்சான் தினேஷ், எப்படி சூப்பரா இருக்க நான் பாக்க அப்படின்றான். தினேஷ், வா டேய் மச்சான், 20 வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா, நீ சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் ஆயிட்டியாரா அப்படின்னு கேட்டேன். சயின்டிஸ்ட் ஆகல மச்சான் அப்படின்னு சொல்லி அவனும் சொன்னான். அப்ப அன்னைக்கு சபதம் போட்டு போனியடா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன். அதுக்கு தினேஷ் என்ன தெரியுமா சொன்னா, நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணனேடா, ஒரு நாள் நான் முன்னாடி வந்து நிப்பேன், உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு. இப்ப நீ கண்டுபிடிக்கல, அதே மாதிரி வளர்ந்து வந்து நிப்பேன் அப்படின்னு சொன்னா, இதோ வளர்ந்து வந்து நிக்கிறேன் எருவ மாடு மாதிரி, சேலஞ்சில ஜெயிச்சிட்ட மச்சான் அப்படின்னு சொல்றான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொன்ன மாதிரி வளர்ந்துட்டான், அடையாளமும் கண்டுபிடிக்க முடியல. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல.